டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது. நுரையீரல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக மதுரையில இருந்து சம்ஷு இணைப்புல இருக்காரு. வணக்கம். சொல்லுங்க மேடம். வணக்கம் சார், டாக்டர் இருக்காங்க. உங்களுடைய கேள்வி விரைவா கேளுங்க. சொல்லுங்க சம்ஷு. உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு டாக்டர்கிட்ட பேசுங்க சார். சொல்லுங்க. சார் வயசு 50. சொல்லுங்க. உடம்புல சளி போச்சு, ரொம்ப சிரமமா இருக்கு சார். நைட் தூங்கும்போது லைட்டா நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. சளி ஓவரா இருக்கு. லெஃப்ட் பக்கம் தான் வலிக்கும் சில சமயம். 6 மாசம் போது எக்ஸ்ரே எடுத்து பார்த்து நெஞ்சில ஒண்ணுமே இருக்காங்க. சளி தான் வந்துகிட்டே இருக்கும். சிகரெட் பிடிக்கிறீங்களா? இல்ல சார், அதெல்லாம் இல்ல சார். என்ன வேலை செய்றீங்க? இந்த வெளியே தையல் கடை வச்சிருக்கேன். தும்மல் கோல்டு எல்லாம் வருமா? மூக்கடைப்பு? தும்மல்ல இருப்பல்ல மூக்கடைப்பு இல்ல சார். வருமா? இல்ல சார், அதான் இல்ல சார். மூச்சு திணறல் மட்டும் இருக்கா? சில சமயம் எனக்கு எப்பயா ஒரு தடவை இருக்கும். அதாவது இந்த கூலிங்ஸ் ஏதாவது சாப்பிட்டோம்னா அந்த தேங்காய் சட்னி. மருத்துவரை யாராவது பாத்தீங்களா? 6 மாசம் மாத்திரை போட சரியாயிரும். அப்புறம் மாத்திரை போடாம இருந்தா அது மாதிரி சளி அது ரொம்ப நாளா இருக்கு சார். இன்ஹேலர் கொடுத்தாங்களா? இந்த மாதிரி கொடுத்தாங்களா? அதெல்லாம் இல்ல சார். பார்த்துட்டு ஒண்ணும் இல்ல, நீங்க மாத்திரை தான் சரியா போயிருக்கு நாங்க ஒரு 6 மாசம் போத. இப்ப திருப்பி வந்திருக்கு. ஆமா சார், மறுபடியும் இருக்கு. நான் காலையில இருந்து வெறும் வயிற்றுல வந்து ஒரு சம்பளம் தண்ணி குடிப்பேன் சார். இந்த டெஸ்ட் பண்ணீங்களா? லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட்ன்ட்டு? இல்ல, அதெல்லாம் பண்ணல சார். அதை பண்ணி பாருங்களேன். பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்டிங்னு இருக்கு, அதை பண்ணி பாருங்க. திருப்பி மருத்துவரை போய் ஆலோசிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு நன்றி சார். உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்க மருத்துவரை போய் நிச்சயமா ஆலோசிக்கணும் அப்படிங்கறது தான் டாக்டருடைய கோரிக்கையாகவும் இருக்கு. டாக்டர் தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. ஃபைசல் ஃப்ரம் தென்காசி. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். சார் வணக்கம் சார், டாக்டர்கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாம், விரைவா கேளுங்க. சார் ஹலோ. சொல்லுங்க ஃபைசல். சார் எனக்கு இவ்வளவு நாள் இருந்ததே இல்லை. திடீர்னு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்திருக்கு வீசிங். சரிங்க. வயசு என்ன உங்களுக்கு? எங்களுக்கு 25 சார். 25. உங்க வீட்டுல யாருக்காவது இருக்கா அந்த மாதிரி? அம்மாவுக்கு இருந்திருக்கு. சரி, டாக்டரை பாத்தீங்களா? டாக்டரை பார்த்து செக் பண்ணதுக்கு வந்து அலர்ஜி ஆஸ்துமா அப்படின்னாங்க. சரி, அதுக்கு என்ன மருந்து கொடுக்குறாங்க? இப்போ இன்ஹேலர் கொடுத்தாங்க. அது வந்து அதோட வந்து மாத்திரையும் கொடுத்தாங்க சார். அந்த மாத்திரை எடுக்கிறதுனால என்னுடைய சொல்லுங்க. புண்ணு இருக்கிறதுனால வந்து. ஹலோ, இது யூஸ் பண்றீங்களா? இந்த மீட்டர் யூஸ் பண்றீங்களா? யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். எவ்வளவு நம்பர் வருது இதுல? ஒரு நம்பர் வரும்ல? எத்தனை நம்பர் வருது? இல்ல, எனக்கு வந்து சாதாரண இன்ஹேலர் சார். இந்த ஒரே மட்டும் தான். நீங்க இல்ல, இதுக்கு பேர் இன்ஹேலர், இதுக்கு பேர் மீட்டர், பீக் ஃப்ளோ மீட்டர். இது உபயோகப்படுத்துறீங்களா? இல்ல 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 சார். அப்ப உபயோகப்படுத்தணும். இதை நீங்க உபயோகப்படுத்தணும். அப்படியா? ஆமாம். திடீர்னு சார் இது வந்து இவ்வளவு நாள் எனக்கு இருந்ததே இல்ல. ஆஸ்துமா நோய் அப்படிதான் வரும். எந்த வயசுலயும் வரலாம். அது வந்து வர்ற மாதிரி அது திடீர்னு போயிடலாம். அதனால பயப்பட வேண்டாம் நீங்க. சரி சார். டெய்லி இருக்கு, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. டெய்லி நான் மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். டெய்லி மாத்திரை சாப்பிட்டுருக்கேன் சார். அலர்ஜி உடனே மாத்திரை மோனோடெல்காஸ்ட்னு ஒரு இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. இன்ஹேலர்ஸ் தான் முதல்ல யூஸ் பண்ணணும் நீங்க ஆஸ்துமாக்கு, மாத்திரையை விட. மாத்திரைகளை விட நீங்க இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத டாக்டர் சொல்றாங்க. நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்ததாக பிரகாஷ்ங்கிற நேர் இணைப்புல இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். குட் மார்னிங் மேடம். வணக்கம் சார். டாக்டர் உங்களுடைய கேள்வி கேட்கலாம் சார். என்னோட பையனுக்கு 9 வயசு ஆகுதுங்க சார். சொல்லுங்க. அவருக்கு வந்து ஈவினிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு அப்புறம் ஜென்ரலாவே இருமல் வர ஆரம்பிச்சிருக்குங்க. சரிங்க. அப்புறம் அதன் பிறகு ஈவினிங் டைம்ல அதாவது பசங்க கூட குழந்தைங்க கூட விளையாடிட்டு வந்தாருன்னா ஒரே மூச்சு இறைப்பாயிடுது. சரிங்க. அது அரெஸ்ட் ஆகிறதுக்கு எப்படியும் 1 hour 2 hours மேல ஆயிடுங்க. அடிக்கடி கோல்டு வருதா? சளி அடிக்கடி வரும் சார். உங்க வீட்டுல உங்களுக்கு, உங்க மனைவி, அவங்க வீட்டுல யாருக்காவது ஆஸ்துமா அந்த மாதிரி இருக்கா? ஆஸ்துமானா என்னோட அம்மாவோட அப்பாவுக்கு இருந்ததுங்க. என்னோட தாத்தாக்கு இருந்தது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் எங்க ஃபேமிலியில யாருக்கும் அந்த மாதிரி இல்லைங்க. குழந்தைய டாக்டர்கிட்ட கூட்டு போனீங்களா? அவர் இங்க ஜென்ரல் எம்பிபிஎஸ் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட கூட்டிட்டு போனது ஒரு பிளட் டெஸ்ட், பேசிக் பிளட் டெஸ்ட் மட்டும் எடுத்தாங்க சார். பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டேப்லெட்ஸ் சிரப் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அந்த டைம் அன்னைக்கு அவர் அந்த டேப்லெட்ஸ் ஒரு 2 days கொடுத்தாரு. அது அந்த டைம்ல மட்டும் அது கிளியரா இருந்தது. அதன் பிறகு மறுபடியும் அதே மாதிரி வர ஆரம்பிச்சது. ஆனா அந்த இருமல் மட்டும் இது எவ்ரிடே ஈவினிங்ல மட்டும் ஒரு 7:30க்கு அப்புறம் அந்த இருமல் ஒரு 1 hour வரைக்கும் கண்டினியூ. சரி, குழந்தை வந்து ஒரு குழந்தை நல மருத்துவர் இல்லாட்டி ஒரு நெஞ்சு நோய் சிறப்பு மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போனா நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு நன்றி சார். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. அடுத்ததாக கோவையில இருந்து லலிதா இணைப்புல இருக்காங்க. வணக்கம் லலிதா. வணக்கம். டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். எனக்கு 2 क्वेश्चन இருக்கு. சொல்லுங்க. ஒன்னு வந்து அம்மாக்கு வந்து அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கும். மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுவாங்க. அதே போல இருமல் கன்டினியூஸா இருக்கும் அந்த பனி காலத்துல எல்லாம். யாருக்கு?
பனிக்காலத்துல ரொம்ப இருமல் இருக்கும் உங்க டாக்டர். அம்மாக்கு டாக்டர் எத்தனை வயசு அம்மாக்கு? அம்மாக்கு 60 இருக்கும் டாக்டர். சரிங்க, என்ன மருந்து சாப்பிட்றாங்க அதுக்கு? அவங்க நீங்க யூஸ் பண்ணிட்டு காட்டுனீங்க இல்லையா, அந்த இன்ஹேலர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது யூஸ் பண்றாங்களா? டேப்லெட் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது கண்டினியூவா யூஸ் பண்ணுமா டாக்டர்? ஆமா ஆமா, காலை மாலை 2 நேரமும் கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும், நிறுத்திட கூடாது. நிறுத்திட்டீங்கன்னா அதோட எஃபெக்ட் அதே தான் யூஸ் பண்றாங்க. சரிம்மா, நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு நன்றிம்மா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. டாக்டர் இப்போ அடுத்ததான் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ பிரெக்னென்ட் மதர்ஸ், கர்ப்பிணி பெண்களுக்கு நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் என்னெல்லாம் வரலாம் டாக்டர்? கர்ப்பிணி பெண்களுக்கு முக்கியமாக ஆஸ்துமா வரலாம். அதில் வந்து நீங்கள் உங்களை 3 விதமாக பிரிச்சிடலாம். 3ல் 1/3 அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஒன்றும் பிரச்சனை வராது, ஆஸ்துமானால ஒன்றும் பிரச்சனை வராது, நார்மலாக அவங்க டெலிவரி போயிடுவாங்க. இன்னும் 2nd 3ர்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆஸ்துமா அதிகமாகும். 3வது உள்ளவங்களுக்கு வந்து ஆஸ்துமா சரியாயிடும். ஸோ அது வந்து ஆஸ்துமா மேலே போகலாம், அப்படியே இருக்கலாம், இல்லாட்டி கீழே போயிடலாம். இது ஆஸ்துமா சம்மந்தப்பட்டது. இன்னொன்று என்னென்னா, ஒரு அதிர்ச்சியூட்டும் ஒரு செய்தி என்னென்னா, ஆம்னியாட்டிக் எம்பாலிசம் அப்படின்ட்டு. அதாவது முன்னாடி நம்ம சொன்னோம், காலில் ரத்த கட்டி இருந்துச்சுன்னா அது வந்து நுரையீரலில் வந்து தாக்குச்சுன்னா நுரையீரலில் ஒரு பாம் எக்ஸ்ப்ளோட் பண்ணுற மாதிரி நுரையீரலுக்கு ஒரு அட்டாக் வரும், ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து இறந்துடுவாங்கன்ட்டு. ஸோ ப்ரெக்னென்ட் மதர்ஸ் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகுது, நார்மல் டெலிவரி பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய கருப்பையிலேருந்து குழந்தை எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னு இருக்குது, இந்த தண்ணீர் இருக்கும். அந்த தண்ணீர் வந்து அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த புண்ணில் வழியாக உள்ளே போயிடுச்சுன்னா அதுவும் எம்பாலிசம் மாதிரி போய் நுரையீரலை தாக்கும் பொழுது நார்மல் டெலிவரியில் வந்து மிகவும் மாரடைப்பு போன்ற ஒரு நிலவரம் கூட ஏற்படலாம். அப்போ வந்து ஐசிசியில் கொண்டு போய் அவங்கள வந்து சரியாக நம்ம கவனிக்கணும். அது வந்து டெலிவரி பண்ணுற நேரத்தில். அதனால் டெலிவரி பண்ணுறது எப்போவுமே பக்கத்தில் ஒரு மருத்துவமனை இருக்கிறது நல்லதாக இருக்கணும். இதுக்கு பேர் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எம்பாலிசம். நிச்சயமாக இப்போ குறிப்பாக அந்த லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் டாக்டர்? இப்பொழுது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 லட்சம் ரூபாய் செலவு தேவைப்படுகிறது. அதில் வந்து சென்னை வந்து முதலிடமாக வகிக்கிறது இந்தியாவிலேயே லங் டிரான்ஸ்பிளான்ட்டில். அது இந்த பிராங்கைட்டிஸ், சம்டைம்ஸ் லங் கேன்சருக்கு, இல்லாட்டி சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், இல்லாட்டி பிராங்கியாக்டேசிஸ், இந்த மாதிரி நோய்களுக்கு வந்து லங் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு தீர்வாக இருக்குது. சரி டாக்டர், இப்போ நேயர்களுக்கு இறுதியாக உங்களுடைய கருத்து, நுரையீரலை ரொம்பவே பத்திரமா வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இப்படி ஒரு முக்கியமான ஆர்கனை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய கருத்து இறுதியாக மக்களுக்காக டாக்டர்? நுரையீரல் நோய்களுக்கு வந்து நம்ம வந்து முதல்ல வந்து அது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு உறுப்பு, அது முதல்ல சொன்ன மாதிரி WHO ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 10ல் வந்து 3வது 4வது 5வது இடத்துல வந்து COPD, லங் கேன்சர் அண்ட் லங் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி இதனுடைய அறிகுறிகள் என்னென்னா, இருமல், சளி, மூச்சு வாங்குதல், இருமலில் ரத்தம் வர்றது, மார்பு அழுத்தம், இல்லாட்ட வீசிங், இந்த சப்தம் வந்துச்சுன்னா நம்ம வந்து நுரையீரல் நோய்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறணும். டிபி, ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ் போன்ற நோய்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு 100 பேஷண்ட்ஸ் நீங்கள் நுரையீரல் நோய் இருக்குதுன்னா நம்ம நிறைய நோய்களை பற்றி ஆலோசித்தோம். ஆனாலும் 100ல் ஒரு 50லேருந்து 80% வந்து ஆஸ்துமா இல்லாட்டி பிராங்கைட்டிஸ், அலர்ஜி, கிரானிக் பிராங்கைட்டிஸ், COPD, புகைப்பிடிப்பதால் ஏற்படும் நோய்களாக இருக்கிறது. இது நுரையீரலை மட்டும் தாக்காமல் மாரடைப்பு ப்ளஸ் ஸ்ட்ரோக், பக்கவாதத்தையும் ஏற்படுத்துது. ஸோ அதனால் வந்து நுரையீரலை வந்து நல்லா பாதுகாக்கணும்னா யோகாசனம், பிராணாயாமம் போன்ற விஷயங்களை நம்ம பண்ணிவிட்டு, முக்கியமாக சிகரெட், இதுதான் வந்து நமக்கு வில்லன். இந்த சிகரெட்டை வந்து மக்கள் வந்து தூக்கி எறிஞ்சிட்டாலே, புகைப்பிடிப்பதை நிறுத்திவிட்டால் நிச்சயமாக அவருடைய நுரையீரலை வந்து சரியாக பார்த்துக்கொள்ள முடியும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அதனால் உங்களுடைய டேக் ஹோம் மெசேஜ், நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னா, இவர் தான் வில்லன், இவரை தயவுசெய்து நீங்கள் மறந்துடணும் அப்படின்றத நான் சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். நிச்சயமா டாக்டர், ரொம்ப தெளிவான பல ஆலோசனைகளை, மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி, வணக்கம். நேர்களே, இந்த டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் நுரையீரல் பிரச்சனைகள் அதிகமாக எதனால் வருது, கண்டிப்பாக ஸ்மோக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால தான் வருது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக பார்த்தோம். டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த வாரம்.